இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. இப்போ நீ நினைச்சா கூட நீ நின்ன இடத்துல நின்னு அசையாம எனக்கு gift கொடுத்து அசத்தலாம். அது எப்படி நின்ன இடத்துல நின்னு அசையாம gift கொடுக்க முடியும்? என்ன gift அது? நான் சொன்னா நீ கொடுப்பியா? நீ கேட்டா உயிரையே கொடுப்பேன். இந்த சினிமா டயலாக்லாம் வேண்டாம். நான் கேட்டா நீ கொடுப்பியா? கொடுக்கறேன், கேளு. D_D. இதுக்கு மீனிங் என்னன்னு எனக்கு தெரியணும். என்னோட பர்த்டே கிஃப்டா நான் இததான் உன்கிட்ட கேக்குறேன். இப்போ அதுக்கு நீ அர்த்தம் சொன்னா அதுதான் என்னோட பர்த்டே கிஃப்டா இருக்கும். டிடினா திவ்யா டிவோட்டி. டிவோட்டியா? எஸ். டிவோட்டினா பக்தன், ஆதரவாளன், காப்பாளன், பின்பற்றுபவன், விசிறி, வெறி பிடித்தவன். இப்படி பல அர்த்தம் இருக்கு. இன்னும் நிறைய அர்த்தம் இருக்கு. இதுல நான் எதுவா இருந்தாலும் உனக்காக மட்டும்தான். திவ்யா, இது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அருள். ஐ லவ் யூ. அருள், ஆக்சுவலா டுடே திவ்யாக்கு பர்த்டே கிடையாது. சும்மா உன்னை சீட் தான் பண்ணோம். எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு. சரி, பில் எவ்வளவு ஆச்சு? நோ நோ, இது ஃபேக் பர்த்டேவா இருந்தாலும் என்னோட ட்ரீட்டாவே இருக்கட்டும். பில் பே பண்ண வேணாம். எனக்கு ஒரு டவுட். என்ன? ஃபியூச்சர்ல நம்ம வைக்க போற காஃபி ஷாப் நேம் என்ன? அதுல என்ன டவுட்? D_D கஃபே, அதான் நேம். என்னண்ணே காஃபி? அப்பா காஃபி. காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினைச்சேன். காஃபி கொண்டாந்து கொடுத்துட்டேன். என் மனசறிஞ்சு நடக்கிற பொண்ணுமா நீ. அப்பா, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்றதை விட்டுட்டு எதுக்கு இப்படி எல்லாம் அக்கவுண்ட்ஸ் எழுதி கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு தான் பென்ஷன் அமௌண்ட் வருது இல்ல? தெரியாத விஷயத்த தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்ச விஷயத்த விட்டவனும் கெட்டான். நான் பார்த்துட்டு இருந்தது அக்கவுண்ட்ஸ் வேலை. இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா அதை பார்க்கறேன். பணமும் வருது இல்லையா, அப்புறம் என்ன? உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைக்கணும். நான் உழைக்கிறேன். ஆனா உழைக்க வேண்டிய வயசுல பல பேரு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நாம என்னமா பண்றது? அங்கிள், இந்தாங்க அங்கிள் ஸ்வீட். என்ன நந்தா, உன் பிறந்த நாள் கூட இல்ல, எதுக்கு ஸ்வீட்? நான் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன் அங்கிள். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க அப்பாவுக்கு நீ பெருமை சேர்த்துட்ட. இந்தாங்க அங்கிள். நான் இப்பதான் காஃபி சாப்பிடுறேன், அப்புறம் எடுத்துக்கிறேன். கங்க்ராட்ஸ் நந்தா. தேங்க் யூ வைஷு. தேங்க் யூ. அண்ணே, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கள்ரா. தேங்க் யூ. நான் அண்ணி கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன் அண்ணி. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அப்போ இனிமே அயன் பண்ண மாட்டியா? அப்பாக்கு என்னைக்குமே சப்போர்ட்டா இருப்பேன் நீ. இனிமே அவரை கஷ்டப்பட விட மாட்டேன். நந்தா, சூப்பரா சொன்னடா. தேங்க் யூ அங்கிள். அண்ணே, நான் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேனே. இந்தாங்க ஸ்வீட். இதுக்கெல்லாம் அங்கிள் தான் காரணம். அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ் சொல்ற? அங்கிள், நான் +2 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கிறது, எந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்றதுன்னு தெரியாம நானும் அப்பாவும் குழப்பத்துல இருந்தப்போ நீங்க தானே வழிகாட்டுனீங்க. உங்க வழிகாட்டுதலும் ஆசீர்வாதம் தான் என்னோட வெற்றிக்கு காரணமா இருந்துச்சு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நந்தா. நான் உனக்கு வெறும் வழிதான் காட்டினேன். ஆனா கரெக்ட் டைரக்ஷன்ல போனது நீ. அதனால முழு வெற்றியும் உன்னைத்தான் சேரும். நீ இன்னும் பெரிய லெவல்ல வருவ. உங்க அப்பாவையும் நல்லபடியா காப்பாத்துவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு.
இதுக்கு மேல நான் உனக்கு ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை, நீ பாத்துப்ப. சரிங்க அங்கிள், இந்தாங்க நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். அருள், நந்தனை பார்த்த இல்ல, நீயாவது என் பேச்ச கேளுப்பா, பொறுப்படலாம். என்னடா பதிலியே காணோம்? உனக்கு எத்தனை அரியர்ஸ் இருக்குன்னாவது ஞாபகம் இருக்கா? 8 பேப்பர் இருக்குப்பா. ஏய் உன்னை கேட்டாங்களா? வாய மூடு. ம், அவளை ஏன்டா முறைக்கிற? இந்த 8 பேப்பரை முடிக்கிறதுக்கு உனக்கு 6 மாசம் போருமா இல்ல? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு என்ன வேணும்? நீ ஒரு டிகிரி வாங்கணும், அவ்வளவுதானே. இப்ப என்ன நான் சும்மாவா சுத்திக்கிட்டு இருக்கேன்? காஃபி ஷாப் போயிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல காஃபி ஷாப் வச்சிருவேன். டேய், நீ படிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கு சம்பந்தமான ஒரு தொழிலுக்கு போனா புட்சாலித்தனமா இருக்கும். நீ காஃபி ஷாப் தான் வைக்க போறேன்னா கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சிருக்கலாமே. எதுக்கு இன்ஜினியரிங் படிச்ச? ஏன் காஃபி ஷாப் வச்சா லைஃப்ல கீழே போயிடுவாங்களா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசாதீங்க. கொஞ்ச நாள் ஆண்டர்பிரனரா ஆயிடுவேன். அட பாவிங்களா, இந்த வார்த்தை உங்க வாயில பாடுற பாடு இருக்கே, எங்களால தாங்கவே முடியல. நீ காஃபி ஷாப் ஆரம்பிக்க பணம் வேணும்ல? நீ முதல்ல படிச்ச படிப்பை வச்சு ஒரு வேலைக்கு போ, நல்லா சம்பாதி. அந்த பணத்தை மூலதனமா வச்சு உனக்கு பிடிச்ச காஃபி ஷாப்போ டீ ஷாப்போ வச்சுக்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுடா. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? என்னோட ஃப்ரெண்டு கிச்சா சிப்காட்ல பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கா, முதல்ல அங்க போய் ஜாயின் பண்றா. என்ன? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் போக மாட்டேன். டேய் நில்றா, உங்க அண்ணன் இப்படிதான், எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டான். அரியர்ஸ் முடிடான்னு முடிக்கவே இல்லையே. இப்ப என்னடான்னா மிக்ஸி ரிப்பேர் பண்றேன், கிரைண்டர் ரிப்பேர் பண்றேன்னு வீடு வீடா சுத்திட்டு இருக்கான். என் பேச்ச கேட்டு அவன் அரியர்ஸ முடிச்சிருந்தா இந்நேரம் அவன் வேலை பார்க்குற கம்பெனிலேயே மேனேஜர் ஆயிருப்பான். கேட்க மாட்டேன்ட்டானே. நீயாவது என் பேச்ச கேளுடா. டேய், இப்பவும் சொல்றேன், உங்க 2 பேரையும் படிக்க வச்ச மாதிரி தான் வைஷ்ணவியும் படிக்க வச்சிட்டு இருக்கேன். எப்படி படிக்கிற பாத்தியா? போதும் நிறுத்துங்கப்பா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. தேவையில்லாம எல்லாரும் கூட என்ன கம்பேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகுற? பப்ளிக் எக்ஸாம்ல என்ன மார்க் வாங்குவேன்னு நம்பிக்கை கொடுத்த வைஷு எப்படி படிச்சா? இவளுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டிய நீங்க ஏன்டா இப்படி இருக்கீங்க? உங்க தங்கச்சி மாதிரியே நீங்க இருந்திருந்தீங்கன்னா எந்த கவலையும் இல்லாம நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். திரும்ப திரும்ப கம்பேர் பண்ணாதீங்க, கடுப்பாகுது. கம்பேர் பண்ணலடா, நான் வழக்கமா விடுங்கப்பா. ஏமா நான் என்ன சொல்லிட்டேன், அவன் என்ன புரிஞ்சிட்டு போறான்?
அம்மா ஏதோ வேண்டிட்டு காணிக்க முடிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. ஆமாங்க, காலையில நேரமாவே குளிச்சு ஈர புடவையோட பக்கத்துல இருக்கிற நாகாத்தம்மன் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு காணிக்க முடிஞ்சு வச்சா வேண்டிக்கிட்டது பலிக்கும்னு அமுதா சொன்னா. அதான் வேண்டிக்கிட்டு காணிக்க முடிஞ்சு வச்சேன். என்ன திடீர்னு இப்படி ஒரு வேண்டுதல்? அப்பா மனசு மாறி அப்படி அது இந்த வீட்டை விற்கிறதுக்கு ஒத்துக்கணும்னா? அது இல்லங்க, இது வேற வேண்டுதல். அதை விட வேற என்ன முக்கியமான வேண்டுதல்? ஓ, வீட்டை விற்காமலே நான் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சு முதலாளி ஆயிடலான்னு நீ இப்ப வேண்டிக்கிட்டு காணிக்க முடிஞ்சு வச்சிருக்க. அதுவும் இல்லங்க, இது வேற முக்கியமான வேண்டுதல். இது ரெண்டும் இல்லாம வேற என்ன முக்கியமான வேண்டுதல்? வேண்டுதல வெளியே சொன்னா பலிக்காதுங்க. இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். வீட்டை விற்கணும், நான் சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கணும். இது ரெண்டும் தானே இவளுக்கு லட்சியம், கனவு எல்லாம். இதை விட வேற என்ன முக்கியமான வேண்டுதலா இருக்கும்? வைஷ்ணவிக்கு +2 ரிசல்ட்ல மாமா எதிர்பார்க்கிற மார்க் வரக்கூடாது, கொஞ்சமாவது குறையணுமா? அடி பாவி, என்னடி இவ்ளோ கேவலமா வேண்டுதல் பண்ணிருக்க? என்னடி இவ்ளோ கேவலமா வேண்டிக்கிட்டு இருக்க? ஏங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்னடி பண்ணி வச்சிருக்க? எல்லாரும் பாஸ் ஆகணும், மார்க் நிறைய எடுக்கணும்னு வேண்டுவாங்க. நீ வைஷ்ணவி மார்க் கம்மியா எடுக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு காணிக்க வேற முடிஞ்சு வச்சிருக்க. உலகத்திலேயே இப்படி ஒரு கேவலமான வேண்டுதலை யாரும் வேண்டியிருக்க மாட்டாங்க. வேற யார் வீட்லயும் நடக்காத விஷயங்கள்லாம் நம்ம வீட்ல நடக்குதே, அதுல இதுவும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கோங்க. காணிக்க முடிஞ்சதை எதுக்கு அவுத்தீங்க? வேண்டுதல் நிறைவேறாம போயிருங்க. ஏண்டி வைஷு மேல ஏண்டி உனக்கு இவ்வளவு வெறுப்பு? வேற யாராவது இப்படி பண்ணா கூட பரவாயில்ல, அம்மா ஸ்தானத்துல இருக்க நீ இப்படி பண்ணலாமா? என்னோட வெறுப்பு வைஷு மேல இல்ல, உங்க அப்பா மேல. அப்பா மேல இருக்கிற வெறுப்ப வைஷு மேல காட்டணுமா? என்னடி லாஜிக் இது? உங்க அப்பா எப்போ பார்த்தாலும் என் மக இங்கிலீஷ்ல இவ்ளோ மார்க் எடுப்பா, கணக்குல இவ்ளோ மார்க் எடுப்பா, அதுல அவ்வளவு எடுப்பா, இதுல இவ்ளோ எடுப்பான்னு, மொத்தமா இவ்ளோ எடுப்பான்னு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. எனக்கு ஒன்னும் வைஷு மோசமான மார்க் எடுக்கணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. சப்ஜெக்டுக்கு ஒரு 2-3 மார்க் குறைஞ்சு டோட்டலா ஒரு 10-15 மார்க் குறைஞ்சா போதும். உங்க அப்பா முகத்துல கரிய பூசின மாதிரி ஆச்சு. அடிப்பாவி, ஏண்டி இவ்வளவு வன்மம் உனக்கு? வன்மம்லாம் இல்லங்க, உங்க அப்பாவோட டார்ச்சர் தாங்க முடியல. உங்களை கண்டிச்சு படிக்க வைக்க வேண்டிய நேரத்துல அதை செய்யாம விட்டுட்டு கல்யாணமாகி பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். இப்ப வந்துட்டு உங்களை ஒழுங்கா படிக்க வைக்கல, காலேஜுக்கு போகலன்னு தொட்டதுக்கெல்லாம் குறையா சொல்லிட்டு இருக்காரு. கேட்க முடியலங்க. மகள் என்ன தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காருல உங்க அப்பா, அவரோட ஆட்டம் அடங்கணும்னா வைஷுவோட மார்க்கு குறையணும். அவர் போட்டிருக்கிற கணக்கு தப்பு கணக்கா மாறணும். அதுக்குதான் இந்த வேண்டுதல். குடுங்க, காஃபியை குடிங்க. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, 10-15 மார்க்கு குறையதான் போகுது. அந்த நாகாத்தம்மா என்னை கை விட்டுடுவாளா? என் வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். தாயே நாகாத்தம்மா, என் வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்று. தள்ளுங்க. என்ன இவ இப்படி ஆயிட்டா? அம்மா, இவளுக்கு நல்ல புத்தி கொடுமா. அப்பா, இன்னைக்கு ரிசல்ட் வரதுனால ஏதாவது டென்ஷனா இருக்கீங்களா? எனக்கு என்னமா டென்ஷன்? நாம எதிர்பார்த்த மார்க் வரப்போகுது, ஹாப்பியா இருப்போம். வைஷு, இன்னைக்கு உனக்கு ரிசல்ட் வருதுல்ல, அதான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தா. மாமா, நீங்களும் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் அண்ணி.
ஏன் வைஷு உன் ரிசல்ட்ட நினைச்சு நான் டென்ஷனா இருக்கேன். ம்? நீ இவ்ளோ கூலா இருக்க. நம்பிக்கையா இருக்கும்போது எதுக்கு டென்ஷன் அண்ணி? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் என்ன மார்க், டோட்டல் எவ்வளோ எல்லாம் எங்களுக்கு தெரியுமே. என்ன இத்தனை நாளா அப்பா சொல்லிட்டு இருந்தது இப்போ சர்டிபிகேட்டா வரப்போகுது. என்னப்பா? ஆமாண்டா கண்ணு, மத்தவங்களுக்கு தான் இது ரிசல்ட். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு கவர்மெண்ட் கொடுக்கற சர்டிபிகேட். ரொம்ப சந்தோஷம் மாமா. கொஞ்சம் காஃபி கொடுமா. சரி மாமா. ஐயா மணி 10 போது பாப்பாவுக்கு ரிசல்ட் வந்துருச்சா? அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்பா. சீக்கிரம் பாருமா. என்ன ரிசல்ட் வந்துருச்சா? என்ன மார்க்? இருங்க அண்ணி, இன்னும் நான் பார்க்கவே ஆரம்பிக்கல. நெட் ஸ்லோவா இருக்கு. எத்தனை லட்சம் பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னாச்சு ரிசல்ட்? மார்க் எவ்வளவு வந்திருக்கு? அண்ணி இருங்க அண்ணி, நெட் ஸ்லோவா இருக்கு. டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸா இருங்க. ஓபன் ஆயிடுச்சுப்பா, ரிசல்ட் வந்து. சரியா மார்க் என்னமா? சண்முகம், மார்க்க நான் சொல்றேன், நீ செக் பண்ணிக்க. நாகத்தம்மா ஏதாவது பாடத்துல மார்க் கம்மியா வரணும். கடவுளே கடவுளே. தமிழ் 97, ஐயா இங்கிலீஷ் 98, ஆஹா பிசிக்ஸ் 96, கெமிஸ்ட்ரி 95, மேத்ஸ் 96, பயாலஜி 98. ஆக மொத்தம் டோட்டல் 580 அவுட் ஆஃப் 600. சரியா இருக்க பாரு. ஐயா அச்சு பேசுறாம அப்படியே வந்திருக்கியா நீங்க அப்படிதான் சொன்னது? வரணும். ரொம்ப பெருமையா இருக்குமா. உனக்கு வாழ்த்துக்கள்மா. Thanks, நல்லா இருக்கணும். uncle. நீ ரொம்ப நல்லா இருக்கணும். வைஷு கங்க்ராச்சுலேஷன்மா. தேங்க்ஸ்ண்ணா. வாழ்த்துக்கள் வைசு. தேங்க்ஸ்ண்ணா. வைஷு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றதுனே தெரியல. வைஷு, அப்பா. உள்ள ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன், கொண்டா சரிங்கப்பா. எல்லாருக்கும் கொடு. ஆ. போ. சண்முகம், அப்பா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எனக்கு 2. ம் அங்கிள் ரொம்ப சந்தோஷம் வரேன். எடுத்துக்கோங்க அண்ணி. அண்ணே எடுத்துக்கோ அண்ணே. கஸ்தூரி, இது உனக்கு. நம்ம பொண்ணு சாதிச்சிட்டா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ சொன்ன மாதிரியே நம்ம பொண்ணை நான் வளர்த்துட்டேன். ஆனா நம்ம பசங்க விஷயத்துல தான் பண்ண முடியல. ஏன்பா இப்படி இருக்கீங்க? ஆ? இப்ப கூட உங்க பொண்ணு சாதிச்சிட்டாங்கிற சந்தோஷத்தை விட எங்களை இன்சல்ட் பண்றதுல தானே நீங்க குறியா இருக்கீங்க. என்னடா இவன் இப்படி பேசுறான்? நீங்க அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் இவன் சொல்றான். உங்களுக்கு எப்பவுமே எங்களை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்றதே வேலையா போச்சு. 24 மணி நேரமும் எப்படி மட்டம் தட்டலாம், அவமானப்படுத்தலாம், இததான் யோசிச்சுட்டு இருப்பீங்களாப்பா? டேய், நீங்க 2 பேரும் நான் பெத்த பசங்கடா. உங்களை நான் ஏன் அவமானப்படுத்தணும்? அப்படி அவமானப்படுத்தினா என்னையே நான் அவமானப்படுத்திக்கிற மாதிரி இது கூட உங்களுக்கு புரியலையா? எனக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல. பயமா இருக்கு. ஆமாமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா இவங்க கேட்கறது மட்டும் செஞ்சு கொடுக்க மாட்டாரு. ஆ? என்னம்மா உனக்குள்ளேயே பேசிக்கிறியே, கொஞ்சம் சத்தமா தான் பேசேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நீ சத்தமா சொல்லாட்டி கூட உன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு கேட்டுடுச்சு. சொல்லட்டுமா? இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா அவங்க கேட்கறத மட்டும் இவர் செஞ்சு கொடுக்க மாட்டாராம். இதானேம்மா? அடக்கடவுளே, எப்படி தெரிஞ்சது? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நீங்க எங்க வந்து நிக்கிறீங்கன்னு தெரியுது. இந்த வீட்டை விக்கணும், அதானே உங்க டார்கெட்? அப்பா. அது நடக்காது. சந்தோஷமான நேரத்துல எதுக்குப்பா இதெல்லாம் பேசிக்கிட்டு? அதானே. அப்பா ஸ்கூல்ல இருந்து போன் குடு வருதுப்பா. குடு குடு குடு. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். நான் வைஷ்ணவியோட கிளாஸ் டீச்சர் பேசுறேன். குட் மார்னிங் மேடம். நான் வைஷுவோட அப்பா தான் பேசுறேன். சார், வைஷ்ணவி ஸ்கூலுக்கே பெருமை சேர்த்திருக்கா. நீங்க ரிசல்ட்ட பாத்திருப்பீங்க. அவ ஸ்கூல்லே முதல் மாணவியா வந்திருக்கா.
எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். வைஷு, நீதான் ஸ்கூல்லயே ஃபர்ஸ்டா. சார் நீங்க வைஷ்ணவியை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வர முடியுமா? பிரின்சிபல் பார்க்கணும்னு சொன்னாங்க. இதோ உடனே கிளம்பி வரோம். ஓகே சார், தேங்க்யூ. நம்ம உடனே ஸ்கூல் கிளம்பணும். ரெடி ஆயிடு.